பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் கூட நாம் பார்த்து வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்து, அந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக கடந்த வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தி எப்பொழுது வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்காக ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவர் எங்களை ஜெபிக்க சொல்லியிருக்கிறான்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. ஒரு சிலர் இந்த ஊழியத்திற்காக உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானித்து வருகிற காரியம், கடந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த சகல ஜனங்களுக்குள்ளும், சகல ஜனங்கள் யார் அப்படின்னு சொன்னா பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள், அவரை நம்புகிற மக்கள், அவரை ஆராதிக்கிற மக்கள், அவர்கள் யார்? அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்தில் நாம ஒரு வசனத்தை நம்ம வாசி கேட்டோம். ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்தை வாசி கேட்கலாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அருமையானவர்களே, தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற உங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளோ நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் செப்பனியா 3 அதிகாரம் 20 வசனத்தினுடைய பிந்திய பகுதியை தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்து, அந்த வார்த்தையின்படி அந்த நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்னீங்க. உம்மால் ஏற்படுத்தப்பட்ட, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவர் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறங்க தாவு. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருந்து இவர்களை வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தேவனை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே என்ன வாஞ்சியோடு ஆண்டவர் இந்த வேளையில் தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறீர். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. கர்த்தாவே, தொலைக்காட்சியின் மூலமாக இந்த செய்தியை பார்க்கிற அநேகர் அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், அநேக நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், அதிசயங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பிள்ளைகள் கர்த்தாவே அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியான இடைவிடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் வாசிக்க கேட்ட வசனம் என்னவென்று சொன்னால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய துதியை சொல்லுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம், இளையகுமாரன் எப்படி தகப்பனை விட்டு அவன் பிரிந்து போனான். திரும்பவும் அவன் தகப்பனை தேடி வந்தான். தகப்பனை தேடி வரும்போது தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்தது? அருமையானவர்களே, தேவனை விட்டு நாம் சில நேரத்தில் விலகி போகும்போது, தேவனை விட்டு சில நேரத்தில் நாம பிரிந்து போகும்போது, அந்த நேரத்தில் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. இளையகுமாரன் தகப்பனை விட்டு
தூர தேசத்திற்கு அவன் போகிறான். அவன் தூர தேசத்திற்கு போய் தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் அவன் அழித்து போட்டான். அழித்து போட்டு அவனுடைய நிலைமை என்ன? அவன் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் போய்விட்டான். சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அருமையானவர்களே, அவனுடைய சூழ்நிலை நினைச்சு பாருங்களேன். நல்ல வசதியாக தகப்பனோடு குடும்பத்தோடு அண்ணனோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்து தனியாய் பிரிக்கிறதுக்காக சாத்தான் போட்ட சில திட்டம். அவன் தகப்பனை விட்டு பிரிக்கிறதற்காக உலக பிரகாரமான ஆசைகளை சொல்லி அவருடைய நண்பர்கள் மூலமாக தகப்பனோடு இருக்கிறது, என்றைக்குமே தகப்பனோட இருந்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் வெளியே வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இவன் இளையகுமாரன் அந்த நேரத்தில் தகப்பனுடைய யோசனை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நண்பர்கள் சொல்கிறார்கள், உன் ஆஸ்தியை நீ வாங்கிட்டு வா அப்படி சொல்லி ஆஸ்தியை வாங்கும்படியாக நண்பர்கள் சொன்ன அந்த ஆலோசனை தான் அவனுக்கு பெருசா இருந்தது. ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டா, தகப்பனை வேதனைப்படுத்தி விட்டு ஆஸ்தியை வாங்கிட்டவன் போறான். போன பிறகு என்றைக்குமே பணம் கூட இருக்கும் நினைச்சான். அருமையானவர்களே, பணத்தை நம்பிக்கொண்டிருக்கிற நாம் என்றைக்குமே பணம் நம்ம கூட இருக்கும் நினைக்க கூடாது. எந்த நண்பர்களை தேடி போனோம் அந்த நண்பர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க நினைக்க முடியாது. உங்களிடத்தில் பணம் இருக்க வரைக்கும் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா அதற்கு பிறகு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான், அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். உங்களிடத்தில் இருக்கிற பணம், உங்களிடத்தில் பேரு புகழ் ஏதாவது இருக்குதா, அதை நம்பிதான், அதை வச்சுதான் உங்களை நேசிக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க நண்பர்கள் என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க, நண்பர்கள் என் மேல அன்பா இருக்கிறாங்க. ஏனென்றால் தகப்பனை விட்டு பிரிக்கும் வரைக்கும் என்ன எப்படி இருப்பாங்க தெரியுமா? நண்பர்கள் ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஏனென்றால் தகப்பனை விட்டு எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி. அருமையானவர்களே, நண்பர்களுடைய பேச்சை கேட்டு தகப்பனுடைய சொத்தை அவன் பங்கை பிரித்து வாங்கிட்டு போறான். தகப்பனுக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் தெரியுமா? அது வெறும் சொத்து பணம் மட்டுமல்ல, தகப்பனுடைய இருதயத்திலிருந்து அவனுடைய அன்பை பிரித்து கொண்டு போறது போல. அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். சொத்து பணம் பொருள் என்ன இருக்க எல்லாவற்றையும் வாங்கிட்டு போகும்போது அப்பா இவன் மேல வைத்திருந்த அந்த அன்பையும் அவன் வாங்கிட்டு போறான் அப்படிதான் சொல்ல முடியும். அவன் போயிட்டான், போய் இருக்கிற எல்லா பணத்தையும் ஆசையையும் எல்லாவற்றையும் அழித்து போட்டான், துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான். எந்த நண்பர்களை தேடி போனானோ, எந்த நண்பர்களை நம்பி போனானோ அவர்கள் அவனை கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது ஒன்றுமில்லை, வெறுமையான நிலைமை. வெறுமையான நிலைமை வந்த உடனே பாருங்க, எங்கேயாவது எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, எங்கேயாவது சாப்பாடு இருக்குமா, வேலை கிடைக்குமான்னு தேடி போறான். வேலை கிடைக்கல. கடைசியில் ஒரு குடியானவனுடைய வீட்டில் போயிட்டு வேலை கேட்கும் போது எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்கப்பா, பன்றி மேய்க்க தான் ஆள் இல்லை. பன்றி மேய்க்கணுமா? இளையகுமாரனே, ஆண்டவரை விட்டு வெளியே போன அநேக இளையகுமாரர்கள் பன்றி மேய்க்கிற நிலைமைக்கு ஆகிவிட்டார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். இளையகுமாரன் அன்றைக்கு ஜாலியா இருந்தான், ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு தகப்பனை விட்டு போய் இன்னைக்கு ஒரு அனாதையை போல இருக்கிறான். அனாதையை போல இருக்கணுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு இன்றைக்கு சிலர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கும் போது அப்படியே இயேசுவை விட்டுட்டு ஆண்டவர் விட்டு விலகி போறாங்க. விலகி போய் என்ன ஆகிறாங்க தெரியுமா? ரொம்ப சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு நிலைமைக்கு போய் விடுகிறார்கள். அருமையானவர்களே, இப்பதான் இளையகுமார் என்ன நினைக்கிறான் தெரியுமா? தகப்பனுடைய வீட்டை அவனுக்கு புத்தி தெளிந்த போது, வாசி கேட்ட பார்த்தீங்களா? புத்தி தெளிந்த போது அவன்
என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு. நிறைய கூலிக்காரங்க இருக்காங்க அப்பா வீட்டில். இவன் இன்னொரு வீட்டில் போய் கூலிக்காக பன்றி மேய்க்க போறான் சாப்பாட்டிற்காக. அதை கூட பன்றி மேய்க்கிற பன்றி கிடைக்கிற அந்த சாப்பாட்டை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்பதான் புத்தி தெளியுது. பணம் இருக்கும்போது புத்தி தெரியல, நண்பர்கள் இருக்கும்போது புத்தி இல்லை, எல்லாம் போச்சு. ஆனா நண்பர்களை எல்லாரும் போன பிறகுதான் இப்ப தகப்பனை மீண்டும் நினைச்சு பார்க்கிறா. அப்பா வீட்டில் நல்ல எல்லாம் இருக்குது. வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி. இவனுக்கு துணியும் சரியில்லை, சாப்பாடு இல்லை. அவன் நினைக்கிறான் எங்க அப்பாவுடைய வீட்டில் எத்தனை பேர் நல்லா சாப்பிட்றாங்க, ஆனா எனக்கு என் நிலைமை எப்படி, என்னுடைய நிலைமை என்ன? அருமையானவர்களே, இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறாங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்க வாழ்க்கையில நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், அப்பாவோடு இருக்கும்போது எப்படி இருந்தேன், இன்னைக்கு அப்பாவை விட்டு போன பிறகு எப்படி இருக்கிறேன், அன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கும்போது எப்படி இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவரை விட்டு போன பிறகு எப்படி இருக்கிறேன், இப்படி எல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அந்த வேதனையை மாற்றும்படியாகதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். யாருக்கோ நினைக்காதுங்க, யாருக்கோ பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காகவே தான், உங்களுக்காக தான் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். புத்தி தெளிந்த போது அவன் என்ன முடிவு பண்றான் தெரியுமா? என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போ. அடுத்த வசனத்தில் வாசி கேட்கலாம், 15-18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. பாருங்க, அவன் புறப்படுகிறான். எங்க அப்பா வீட்டுக்கு போக தீர்மானம் பண்றான். என்ன தீர்மானம் பண்றான் தெரியுமா? தகப்பனே, முதல்ல எங்க அப்பா வீட்டுக்கு போவேன், எங்க அப்பாட்ட சொல்லுவேன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். உமக்கு விரோதமாக மட்டுமல்ல, பரத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை ஒப்புக்கொள்ளுகிறான். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். என்னை மகனாக அல்ல, கூலிக்காரனில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் சொல்வேன் என்று சொல்லி தகப்பனுடைய வீட்டை அவன் தேடி போகிறான். 20வது வசனத்திலே, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த வேளையில பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் தெரியுமா? அவன் எல்லாவற்றையும் ஆசையெல்லாம் கொண்டு போயிட்டான். ஆனா தகப்பனுடைய எப்படி பாருங்க, என் மகன் எப்போ வருவா, என் மகன் எப்போ வருவா, போனவன் போனான், அப்படியே ஒளிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பன் அல்ல. போனவன் எப்படியாவது திரும்பி வருவான், போனவன் எப்படியாவது திரும்பி வருவான் என்று சொல்லி அவனுக்காக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன். தகப்பனுடைய அன்பை நினைத்து பாருங்கள் அருமையானவர்களே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட ஒரு தகப்பனை போல என் பிள்ளையை போல் என்னிடத்தில் வருவான் என்று சொல்லி அவளோடு அவர் இருக்கிறார், அவளோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எப்போ என் பிள்ளைகள் இடத்துல வருவார்கள்? அருமையானவர்களே, சில கஷ்டத்தினாலே, சில நெருக்கத்தினாலே, சில உபத்திரவத்தினாலே, சில சோதனையினாலே அப்பாவாகி இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு, தெய்வத்தை விட்டுவிட்டு நீங்கள் ஒருவர் எங்கேயோ தூரமா போயிருக்கலாம். இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறார், எப்போ நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இளைப்பாறுதலுக்காக யார் நீங்கள் இருக்கிறீர்களோ அவள் இயேசுவின் இடத்தில் வருகிறீர்களா? அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு,
என் ஆசி முடிஞ்சு போச்சு, என் பணம் முடிஞ்சு போச்சு, எனக்கு இருந்த வேலை எல்லாம் போச்சுது, எனக்கு இருந்த வீடு போச்சுது, எனக்கு இருந்த சொத்து எல்லாம் போச்சுது, என் பிள்ளைகள் போயிட்டாங்க, இப்போ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஒரு அனாதையை போல நீங்கள் இருக்கலாம். அருமையானவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, எப்போ என் பிள்ளைகள் என்னிடத்தில் வருவார்கள்? என்னை விட்டு போன என் மகன் எப்பொழுது வருவான் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மகன் தூரத்தில் பார்க்கிறான். ஒருவன் வருகிறான், மகனை போல இருக்குது, ஆனா என் மகன் தான் போய்விட்டானே, என் மகனை போல இருக்குது, என் மகன் ஆஸ்தியெல்லாம் அழித்து விட்டு போய்விட்டானே, வாங்கிட்டு போயிட்டானே. ஆனால் பாருங்க, அவன் தூரத்தில் வரும்போதே, அவன் எப்போ வருவான் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தகப்பனுடைய அன்பு தூரத்தில் வரும்போது, இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த செய்தி எங்கேயோ தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையானவர்களே, உங்களை நீங்க எப்போ அவரிடத்தில் வருவீர்கள் என்று அவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அவர் வைக்க போகிறாருங்க. இப்பொழுது தூரத்திலே, அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, தூரத்தில் போயிட்டோன்னு நினைக்கிறீங்களா? தூரத்தில் நிற்கிற உங்களை கூட இப்பொழுது இயேசு பார்க்கிறார். அவனை கண்டு தூரத்தில் வரும்போதே கண்டு கொண்டா தகப்பன். ஆனால் மகனோ அப்பாவின் இடத்தில் வருகிறதற்கு தகுதியற்றவனாக, மிகவும் அவன் அழுக்கு வஸ்திரமாக, அவன் ஒரு நாட்டம் பிடித்தவனாக வரலாம், வந்து கொண்டிருக்கிறான். இது என் பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸா, என் பிள்ளையுடைய துணியா? இல்ல, எல்லாம் போச்சுது. ஆனா தகப்பன் தூரத்திலே கண்டு மனதுருகி, மகனுக்காக மனதுருகிற ஒரு தகப்பன். அருமையானவர்களே, உங்களுக்காக மனதுருகிறவர். நீங்கள் நினைக்கலாம், எனக்காக என் நண்பர்கள் மனதுருகவில்லை, என் சகோதரன் மனதுருகவில்லை, என்னோடு கூட பணம் இருக்கும்போது என்னை தேடி வந்தவர்கள் இப்பொழுது இல்லை, என் பணம் எல்லாம் அழிந்து போனதுக்கு பிறகு என்னை விட்டு விட்டு போய்விட்டார்களே. ஆனால் இந்த வேளையிலும் கூட உங்களுடைய பணம் எல்லாம் போனா கூட பரவாயில்ல, நீ வறுமையா இருந்தா கூட பரவாயில்ல, என்னிடத்தில் வா என்று சொல்லி ஆவலாய் அழைக்கிற இயேசு இந்த வேளையில உங்கள் அருகாமையில் இருக்கிறாருங்க. அவர் யார் தெரியுமா? தூரத்தில் இருக்கிறத உங்களை கண்டா, தூரத்தில் இருக்கிற உங்களை அவர் பார்த்திருக்கிறார். என்ன பார்த்திருக்கிறாரோ? நான் எங்கோ ஒளிச்சிருக்கிறேனே, நீ ஒளித்திருந்தாலும் உங்களையும் அவர் பார்க்கிறார். ஒளித்திருக்கிற உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ண போகிறார். முதல்ல தூரத்தில் வருகிறத பார்க்கிறாரு, இரண்டாவது மகன் தான் என்று கண்டு கொண்டா, மூன்றாவது என்ன செய்தார் தெரியுமா? மனதுருகிறார். மகனுக்காக மனதுருகிற தெய்வம், தன்னுடைய பிள்ளைக்காக மனதுருகிற தெய்வம், அவருடைய ஜனத்திற்காக மனதுருகிற தெய்வம். அவருடைய ஜனம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாரோ அவர்களெல்லாம் அவருடைய ஜனம், அவர்களுக்காக மனதுருகிற தெய்வம். இன்றைக்கு உங்க மேல மனதுருகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே குஷ்டரோகிகள் அவரை தேடி வருகிறார்கள். குஷ்டரோகிகள் என்றால் எல்லாரும் அவனை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைப்பார்கள், கண்டாலே விலகி ஓடுவார்கள். ஆனால் குஷ்டரோகிகளை பார்த்தவுடனே இயேசு அவளை பார்க்கிறார். பார்த்து அந்த குஷ்டரோகி என்ன செய்யறார் தெரியுமா? அவர் தொட்டு சுகமாக்குறார். குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறவர் 10 குஷ்டரோகிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொல்கிறார். போகிற வழியில 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்று விட்டார்கள்.
ஆனா ஒரே ஒருத்த மட்டும்தான் வந்து நன்றி சொன்னான். அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற நீங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கலாம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம். எல்லாவற்றையும் மறந்து இன்னைக்கு ஏதோ என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மீண்டுமாக இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் தரப்போகிறார். இழந்து போன அந்த ஸ்தானத்திற்கு மீண்டும் உங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். எந்த ஸ்தானத்திலே நீங்கள் இருந்த ஸ்தானத்தை விட்டு விலகி போய்விட்டீர்கள் அல்லவா? இளைய குமாரன் தன்னுடைய மகன் என்கிற ஸ்தானத்தை விட்டு இழந்தான். வீட்டில் இருந்த அந்த வீட்டை இழந்தான், சொத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் இழந்து போன அதை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக தகப்பன் அவனை பார்த்து அவர் மனதுருகி கொண்டிருக்கிறார், மனதுருகிறார். அருமையானவர்களே, இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே தகப்பன் என்ன செய்யலாம் தெரியுமா? மனதுருகிறார். மனதுருகும் தெய்வம் ஆண்டவராய் இயேசு உங்களுக்காக மனதுருகிறவர். நீங்க நினைக்கலாம், இந்த தப்பு நான் பண்ணிட்டு, இந்த பாவம் செய்து விட்டு, ஐயோ ஆண்டவரை விட்டு நான் போய்விட்டு எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா? என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? எனக்கு என்னை ஆண்டவர் ஏற்பாரா? இப்படியெல்லாம் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களையும் இயேசு நேசிக்கிறாருங்க. உங்களையும் இயேசு நேசிக்கிறார். நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவரை விட்டு எவ்வளவோ நாள் ஆகி போச்சு, அவருக்கு எனக்கு தொடர்பில்லாமல் இருக்கிறேன்னு நினைக்கலாம். தொடர்பில்லாமல் இருக்கிற உங்களை தொடர்பு படுத்தும்படியாக தான் இந்த காரியத்தை இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை அவர், அருமையான சகோதரனே சகோதரிய பிள்ளைகளே, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். யார் அவர்? அவர்தான் உங்களை தேடி வந்த தெய்வம். உங்களை தேடி வந்தவர், நம்மை தேடி வந்தவர். தூரத்திலே பார்க்கிறார். தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, நீ தூரத்தில் இருக்கிறீங்க, உங்களை அவர் பார்க்கிறார். நீங்க ஒருவேளை ஒழித்துக் கொண்டிருக்கலாம், உங்களை அவர் பார்க்கிறார். தூரத்தில் அவர் மனதுருகி ஓடி பாருங்க, மகன் இருக்கிற இடத்துக்கு ஓடுகிறார். நீ தானே விட்டு போன எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியே, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியே, ஏன் திரும்பி வந்த? அப்படிப்பட்ட கேள்வி கேட்கல. ஓடி என்ன செய்யறா தெரியுமா? பாருங்க, ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டா. அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? அழுக்கு வஸ்திரத்தோட, குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல, பன்றியோடு பன்றியாய் தங்கினவன், பன்றியோடு பன்றியாய் இருந்தவன், எப்படிப்பட்ட நாட்டம் அவனுக்கு இருந்திருக்க யோசித்து பாருங்க. ஆனால் தகப்பன் அவனை கட்டி முத்தம் கொடுக்கிறார், அன்பு செலுத்துகிறார். ஆண்டவராய் இயேசு உண்மையாகவே அன்பு செலுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னார்? உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அவர் சொல்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவருக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள், அவருக்காக நீங்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அங்கே அதற்கு பிறகு பாருங்க, 21ஆம் வசனத்தை நான் வாசி கேட்கலாம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். பாருங்க, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், தகப்பனை பார்த்தவுடனே தகப்பனை நோக்கி, தகப்பனுடைய அன்பை முதல்ல நம்ம பார்க்கிறோம். இப்போ இளைய குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சொல்றான், பரத்துக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். முதல்ல தகப்பனை விட்டு போகும்போது திருப்பி வருவேன் நினைச்சானா தெரியல. ஆனா இப்ப தகப்பனை முதலாவது பார்க்கிறான். அடுத்தாலே அவன் தகப்பனே கூப்பிடுறான். மூன்றாவது சொல்றான், பரத்துக்கு விரோதமாகவும்
உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இந்த வேளையில கூட தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற நீங்கள் எந்த பாவம் என்ன எப்படி நீங்க இருந்தாலும் சரி, இந்த வேளையில் ஆண்டவரே நான் உடைய பிள்ளை என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறீங்களா? என் பாவங்களை மன்னியும் சொல்லி கேட்கிறீங்களா? ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். இங்கே பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படிங்கிறார். உங்க பையன் சொல்றதுக்கு, உடைய குமாரன் என்று சொல்லுகிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. மனம் திரும்பினா ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உண்மையாய் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புறது போல நாம நடிக்க கூடாது. மனம் திரும்புறது போல மற்றவர்கள் பார்க்கிறதுக்காக ஆலயத்துக்கு போகிறது, மற்றவர்கள் உங்களை கிறிஸ்தவங்க நினைத்துக் கொள்ளுங்கிறதுக்காக ஆராதனைக்கு போகிறது, என்னைக்காவது ஆராதனைக்கு போகிறது, அல்லது என்னைக்காவது ஜெபம் பண்றது, ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா ஜெபம் பண்றது, ஏதாவது கஷ்டம் வந்தா ஜெபம் பண்றது, ஒரு உயர்வு வந்தா விட்டுறது. இன்னைக்கு சில நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாக, அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். இப்போ தகப்பன் என்ன செய்யறா தெரியுமா? தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொடுங்கள் சொல்றார். எப்படி பாருங்களேன், எவ்வளவு பெரிய காரியம்! இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் மீண்டுமாக அந்த உரிமைக்குள்ளே தகப்பன் மகனுக்கு கொடுக்கிறான். இந்த நாளிலும் கூட சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறா. எல்லா ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை உமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறீங்க, உம்முடைய பிள்ளையை ஏற்படுத்தியிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இழந்து போனே எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு மீண்டும் கொடுக்க போவதற்காக நன்றி. அருமையானவர்களே, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இருந்து பணமெல்லாம் போய்விட்டதா? இந்த வியாதினால எத்தனை லட்சம் போய்விட்டது. இந்த மனுஷனை நம்பி எத்தனை லட்சம் போய்விட்டது. இந்த தொழிலை நம்பி எனக்கு இவ்வளவு நஷ்டம் வந்து விட்டது. ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்ணீர் வடிக்கிற முடியாது உங்களை ஆண்டவர் இந்த வேளையிலே மகனே மகளே என்று சொல்லி பார்க்கிறார். உங்களுக்காக மனதுருகிற தெய்வம் உங்களை பார்த்து சொல்கிறார், சகல ஜனங்களுக்குள்ளும் அருமையான மகனே, நீ தகப்பனிடத்தில் வரும்போது அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்ன மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறீங்களா? இந்த வேளையில யாரெல்லாம் தொலைக்காட்சி முன்பா இருந்து ஜெபிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண போகிறா. ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இந்த நாளிலே ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, தொலைக்காட்சிக்கு முன்பதாக யார் யார் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. இளையகுமாரன் திரும்பி வந்தது போல, இளையகுமாரன் மீண்டும் ஆண்டவர் அந்த வீட்டில் ஆண்டவரை தகப்பன் அவனை கனப்படுத்தினது போல, அதுபோல ஆண்டவராய் இயேசு பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. இழந்து போன நன்மை, இழந்து போன கிரியை, இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன காரியங்கள் எல்லாம் வந்து மீண்டும் அந்த நிலைமைக்குள்ளே ஆசீர்வாதத்துக்குள்ளே பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. தொடர்ந்து விட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றிப்பா. தொடர்ந்து கர்த்தர் கிருபை வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் தொலைக்காட்சியை தவறாமல் பாருங்கள், பார்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடத்தில் நீங்கள் ஜெப மையத்துக்கு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம்
631-502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.